மாநாட்டுக்கு வராங்க, குடிச்சிட்டு வர மாநாட்டுக்கு வராங்க. குடிச்சிட்டு வந்தா இனி தொண்டர்படையை வைத்துவிட்டு ஜாதிக்காரனாக இருந்தாலும் உதைக்க சொல்வேன். அதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக செய்வேன். இன்று எச்சரிக்கையாக சொல்கிறேன். அடுத்த வன்னியர் சங்க மாநாட்டில் இந்த சமுதாயத்தைச் சேர்ந்தவன் குடித்துவிட்டு வரமாட்டான், வரக்கூடாது. அப்படி குடித்துவிட்டு வந்தால் இங்கு கலவரம் செய்தால் அவன் வன்னியனாக இருக்க மாட்டான் என்று முடிவு செய்து சக்கையாக உதைத்து அவனை அனுப்ப மாட்டோம், கட்டி போட்டு விடுவோம். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் தீட்ட தகாத காலியாக மாற்றப்படுவீர்கள். கண்டிப்பாக ஒன்றும் செய்ய முடியாது. 2006 என்ன இன்னும் 100 வருஷம் ஆனாலும் ஒரு முதல்வர் வன்னியர் ஒருத்தர் உட்கார முடியாது. உங்களுக்கு உணர்வு. ஆனால் அந்த செயின்ஜார்ஜ் கோட்டையில் இதுவரை ஒரு வன்னிய முதல்வர் உட்காரவில்லை. அது ஐயாவின் காலத்தில் அங்கு ஒரு வன்னிய முதல்வரை உட்கார வைக்க வேண்டும் என்ற ஒரு வெறியோடு இன்றைக்கு நீங்கள் வன்னியர் சங்கத்தை நடத்திக் கொண்டிருக்கின்றோம். நான் மாவட்டம் முழுவதும் சுற்றினாலும் சரி, இரவு பகல் பாராமல் தன் உடலை கூட பார்க்காமல் டாக்டர் ஐயாவின் அழைந்தாலும் சரி, நமது சின்னையாவின் இரவு பகல் பாராமல் அழைந்தாலும் சரி, உங்களுக்கு உணர்வு வரவில்லை என்றால், நீங்கள் ஒன்று தர வேண்டும் என்றால், நீங்கள் விவேகத்தோடு வாழவில்லை என்றால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் தீட்ட தகாத காலியாக மாற்றப்படுவீர்கள். கண்டிப்பாக ஒன்றும் செய்ய முடியாது. எவ்வளவுதான் ஐயா கஷ்டப்பட்டாலும் உங்களுக்கு உணர்வு வந்து நீங்க